ப்ராப்ளம் எங்கே இருக்கு, ஆண்களோட மைண்ட் செட்டில் அங்கேதான் மாற்றம் கொண்டு வரணும். அது ஸ்கூல் வயசுலேருந்து அது கொண்டு வந்தாதான் ஒரு மாற்றம். இன்னைக்கு இல்லை, இன்னைக்கு சத்தியமா அது ஹோப்ஸே இல்லாம நம்ம இருக்கோம். நாளைக்கு நெக்ஸ்ட் ஜெனரேஷன்லயாவது ஒரு மாற்றம் வருமானது ஒரு ஹோப் நம்ம வச்சுக்க முடியும். இதுக்காக ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்றதுக்கான ஒரு முயற்சி, ஒரு சின்ன முயற்சி தான் நம்ம எடுத்திருக்கோம். ஒரு ப்ரொடெஸ்ட் மார்ச், ப்ரொடெஸ்ட் தான், ஒரு போராட்டம் தான். நம்ம இப்போ இருக்கிற சேஃப்டி மெஷர்ஸ் பத்தாது. இது நம்ம ஸ்டேட் பிரச்சனை கிடையாது, நேஷன் வைடு, நம்ம இந்தியா முழுக்க இதுதான் பிரச்சனை. இருக்கிற சேஃப்டி மெஷர்ஸ் பத்தாது. இருக்கிற பனிஷ்மெண்ட்ஸ், தண்டனை ரொம்ப சிவியரா இன்ஸ்டன்டா நீங்க கொடுத்தாதான் இன்னொரு வாட்டி எவனும் ஒரு பொண்ணை கன்சென்ட் இல்லாம தொடறதுக்கு 1000 வாட்டி யோசிப்பான். இல்லைன்னா அப்படி தே கேன் கோ ஸ்காட் ஃப்ரீ அப்படின்ற ஒரு கான்பிடன்ஸ்ல பவர், இன்ஃபுளுயன்ஸ், பணம் இதெல்லாம் வச்சு எத்தனை பேர் எஸ்கேப் ஆயிருக்காங்க. இன்னைக்கு நம்ம கேள்விப்பட்ட ரேப் கேஸை நிர்பயா கேஸை 7 வருஷத்துக்கு அப்புறம் தான் சென்டென்சிங் கொடுத்துருக்காங்க. நம்ம இது பாண்டிச்சேரியிலே நடந்திருக்கு. சின்ன வயசு பொண்ணு, 5 வயசு பொண்ணு சொந்த சித்தப்பா, சொந்த ஃபேமிலி மெம்பர்ஸ் ரேப் பண்ணி போட்டிருக்காங்க. ஸோ எங்கே நம்ம இதுக்கு நியாயம் கேட்டு போறது அப்படின்ற பல கேள்விகள் நமக்குள்ள இருக்கு. இதுக்கு என்ன தீர்வு அப்படின்றது தான் நம்ம இது ப்ரொடெஸ்ட் மார்ச்ல இது எல்லாமே நம்ம அட்ரஸ் பண்ண போறோம். ஸோ ஐ கிவ் இட் டு மேடம் உமா மகேஸ்வரி. இவங்க பேசுவாங்க. வணக்கம், நான் உமா மகேஸ்வரி. அனைவருக்கும் வணக்கம். நான் உமா மகேஸ்வரி, நவீன நங்கர் ஃபவுண்டேஷனோட ஃபவுண்டர். ஆக்சுவலாக சனம்